பசவ தத்துவ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரணார்த்தியா. சரணார்த்திங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சரி, இவ்வளோ நாள் நம்ம நிறைய டவுட்ல இருந்து கேட்டு வந்தோங்க. அதுல இன்னொரு டவுட் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, இப்போ இறைவன் நமக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. ஆனா எனக்குள்ள இருக்கிற இறைவனை ஏன் என்னால நினைக்க முடியல? அவர் பத்தின சிந்தனையே எனக்கு ஏன் வரமாட்டேங்குது? இப்போ இங்க இருக்கிற எல்லா விஷயங்கள் மேல என்னோட சிந்தனை போகுது, ஆனா இறைவன் மேல ஒரு சிந்தனையே வரமாட்டேங்குது. அதுதான் இறைவனினுடைய யுக்தி. இன்னும் சொல்ல போனா வினோத லீலை. அது அவன் பார்த்தானா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான், ஆனா அவனை காண முடியாது. இந்த உலகம் எல்லாமே இறைவன் நிறைஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைஞ்சிருக்கான், ஆனா அவனை காண முடியாது. சுலபமாக அவனை தொட முடியாது, காண முடியாது. அது போல நமது உள்ளத்துக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் அவன் நிறைஞ்சிருக்கான், ஆனா அவனை நினைக்க முடியாது. அப்படி நினைக்க முடியாத அளவுக்கு அவன் மறைவாக இருக்கான். ஆனா அவ்வளவு சுலபமா அவனை அறிஞ்சிட அவன் வழி கொடுக்க மாட்டான். அவனை அறியணும்னா அந்த அளவிற்கு நம்ம ஒரு 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 அவ்வளவு தீவிரமான ஒரு ஏக்கம் கொண்டு அவனை நம்ம நினைச்சாதான் நம்ம அவனை அடைய முடியும். எல்லா உள்ளத்திலும் இருப்பது உண்மை, ஆனால் அவ்வளவு சுலபமாக அவனை நினைச்சு நம்ம அவனை பிடிச்சிட முடியாது. அப்போ இறைவனை நம்ம நினைக்கிறதுக்கான வழி என்ன நம்ம மனசுல? அவனை நினைக்க முடியாதுங்கிறது உண்மை. நினைக்கிறதுக்குன்னே நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான சாதனத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். அது இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான சாதனம். அது என்னன்னாக்கா நமது மனம். இறைவனை நினைக்கணுங்கிறதுக்காகவே நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புத வஸ்து அது. அந்த மனதை சரியாக வச்சுக்கிட்டா, மனதிற்கு சரியாக பயிற்சி கொடுத்தா, நம்ம நிச்சயமாக அந்த மனதை வச்சுதான் இறைவனை நினைக்கணும். சரிங்களா? அப்ப நம்மளோட மனசு இறைவனை நினைக்கிறதுக்காக தான் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மனம் அப்படின்னா என்னங்க? அது இறைவனை நினைக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மனம் அப்படின்னா என்ன? மனம் அப்படின்னா அது ஒரு சைத்தன்யம், ஒரு சக்தி. அது இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். இது எல்லாம் நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தியால தான் நம்ம செயல்பட முடியும். இப்போ ஒருத்தர் அவரால் பார்க்க முடியல, பேச முடியல, நடக்க முடியல அப்படின்னு சொன்னா அவர் இறந்துட்டாருன்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கிட்ட அந்த சக்தி பூரணமா இல்லாம ஆயிடுச்சு. அப்போ இறைவன் நமக்குள்ள கொடுத்திருக்கின்ற அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த உயிர் சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தி தான் ஒரு நிலையில மனமாக செயல்படுது. எப்படி பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அந்த சக்தியை நம்ம பயன்படுத்துறோமோ, அது போல நினைக்கிறதுக்கும் அந்த சக்தியை தான் நம்ம பயன்படுத்துறோம். நமக்குள்ள இருக்கிற சக்தியை நினைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறத அதை மனம் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சாதாரணமா நினைக்காம, நினைவுகள் இல்லாம நம்ம வாழவே முடியாது. நினைவுகள் இல்லாம எதையுமே நினைக்காம நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளவு அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஒரு நினைவு நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி ஏதோ ஒரு நினைவை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஏதோ ஒரு காட்சியை பார்க்கிறோம், அது சார்ந்த ஒரு நினைவை உண்டாக்கும். ஏதோ ஒண்ணு கேட்கிறோம், அப்ப அந்த கேட்கறது சம்பந்தமான இன்னொரு நினைவு நமக்குள்ள வரும். அப்படின்னா இந்த நினைவுகளின் ஓட்டம் தான் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த நினைவுகள் எல்லாம் வருது பாருங்க, அந்த நினைவுகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்துனா அந்த நினைவுகளை கொண்டதுதான் மனம்னு நம்ம சொல்லுவோம். இப்ப மனம் என்பது என்ன செய்யுதுன்னா நினைவுகளை உண்டாக்குது, அதாவது எண்ணங்களை உருவாக்குது. ஒருவேளை நம்ம எதையும் பார்க்காம கேட்காம ஒரு ரூமுக்குள்ள அடைப்பட்டு இருந்தா கூட நம்ம ஏற்கனவே நினைத்த எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள பதிவாகி இருக்கும். அந்த பதிவான எண்ணங்களை நம்மிலிருந்து எடுத்து அதையே திரும்ப நினைக்கும் அது. அப்ப இந்த மனம் ஓயாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா எண்ணங்களை உருவாக்குது, நினைவுகளை உருவாக்குது. இப்படி இருக்கிறது தான் மனம். அப்படிப்பட்ட மனச அது எப்படி இருந்தாலும் எண்ணங்களை உருவாக்குது இல்லையா, நினைவுகளை உருவாக்குது இல்லையா, அது இறை நினைவை உருவாக்குற மாதிரி அந்த மனசை நம்ம பிராக்டிஸ் பண்ணும். அது எண்ணங்களை உருவாக்குது,
ஆனா இறை நினைவை உருவாக்குறது இல்ல. அது இறைவனை பற்றிய நினைவை அது உருவாக்குறது இல்ல. அதை நம்ம பயிற்சிக்கு கொண்டு வரணும். சரிங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது நம்ம மனசு வந்து எல்லா எண்ணங்கள் நிறைய உருவாக்குது, ஆனா அதை வந்து இறை நினைவை வர்ற மாதிரி நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நம்ம இது கொண்டு வரணும். அது எப்படி பண்ண முடியுங்க? இப்ப நம்மளா நினைச்சா அப்படி பண்ண முடியுங்களா? அது அது ஒரு ஒரு கடினமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மனம் வந்து ஏறக்குறைய நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம், இது வரைக்கும் எப்படி நம்ம அதை உருவாக்கி வச்சிருக்கோம்னா, இந்த வெளிப்புற உலகத்திலேயே அதை சஞ்சாரம், அதாவது அதை அலைஞ்சு போற மாதிரி அதை விட்டுட்டோம். நம்ம இந்த மனசை வெளியிலேயே விட்டுட்டோம். எப்ப பாரு வெளியில இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கும், அந்த காட்சி மீது போய் அதிலிருந்து பல விஷயங்களை எடுத்து அதிலிருந்து எண்ணங்களை உருவாக்கும். இல்ல வெளியில ஏதோ நடக்கிற விஷயத்த சப்தமாக கேட்கும், அல்லது ஏதோ ஒரு ருசி, ஏதோ ஒரு வாசனை, ஏதோ ஒரு உணர்வு, இவற்றை வச்சுக்கிட்டே இந்த மனம் வெளி உலகத்தோடவே சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அது அப்படியே எத்தனை காலம் எனக்கு இப்போ ஏறக்குறைய 60 வயசு ஆகுது, உங்களுக்கு எவ்வளவு வயசு? ஒரு 25 இருக்கும். இவ்வளவு காலமும் நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மனதை எப்பவுமே நமக்கு உள்ள இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி நினைக்கவோ, அதை பற்றி ஆராயவோ அந்த மனசிற்கு நம்ம இன்னும் பிராக்டிஸ் கொடுக்கல, பயிற்சி கொடுக்கல. அதனால அது என்ன பழகி இருக்கோ அதை செய்யுது. ஆனா மனம் என்பது ஒரு சிறப்பான வஸ்து. அதாவது கிடைத்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் மனம்தான். மனசை யாரு முறையாக அதை கையாண்டு பக்குவப்படுத்தி அந்த மனசை அதுக்கு தகுந்தா போல நம்ம பயன்படுத்த கத்துக்கிட்டா, மனம்தான் லிங்கம், மனம்தான் இறைவன். மனசுக்குள்ளதான் அந்த இறைவனை குடியிருக்கான். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒன்று. ஆனா அது இப்ப எப்படி இருக்குனாக்கா, தன்னையே தான் அறியாது தானும் ஏமாந்து நம்மளையும் ஏமாத்தி இருக்கிறவங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு இந்த மனம். அப்படிதான் இந்த மனம் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த மனசை நிறைய பாத்தீங்கன்னா, நிறைய யோக சாதனை செய்யறவங்க, இந்த யோகா சொல்லி கொடுக்கறவங்க, பல மதங்கள், இதெல்லாம் நிறைய விஷயம் தர்மங்கள் எல்லாம் இந்த மனசை எப்படி வந்து கட்டுப்படுத்தி அந்த மனசை வச்சு நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறத தான் நிறைய சொல்லித்தராங்க. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, நிறைய சொல்லித்தராங்க, ஆனா எல்லாமே அந்த மனசுக்கு தோத்துதான் போறாங்க. அப்படின்னா மனசை கட்டுப்படுத்த முடியாது. அது அவ்வளவு பண்ணாலும் அது அதை மீறி போகுது. ஏன்னா மனம் கூட ஒரு சில குணங்கள் எப்பவுமே அது கூட சேர்ந்தே இருக்கு. இந்த மனம் வெளிப்புறமா போய் தனக்குன்னு சில குணங்களை உருவாக்கிடுச்சு. அதுக்கு என்ன தெரியும்னா, ஒரு 6 வித குணங்கள் சொல்லுவாங்க. அந்த 6 வித குணங்கள் தான் இந்த மனதுக்கு பயிற்சி பற்று, அதாவது பயிற்சி செஞ்சிருக்கு. அந்த 6 குணங்களை மட்டும்தான் அது செய்ய தெரியும். அதுக்கு ஒன்று என்னன்னாக்கா, அதை வந்து அரிஷட் வர்க்கங்கள் என்று சொல்லுவாங்க. என்னது? அரிஷட் வர்க்கம். அதுல 3 வார்த்தை இருக்கு. அரி, ஷட், வர்க்கம். வர்க்கம் என்ன? கூட்டம், குரூப், ஒரு குழு. ஷட்னா 6, அரினா எதிரி. யாருக்கு எதிரி? மனசுக்கே எதிரி. இன்னும் சொல்ல போனா நமக்கே எதிரி. நமக்கு எது எதிரியோ அந்த எதிரிகள் 6 பேரு குரூப்பா இருக்காங்க. அந்த 6 பேரோட இந்த மனம் இருந்துகிட்டு செயல்படுது. அது நம்ம எதிரி கூடவே இருக்காரு. 6 எதிரிகள் நம்ம எதிரிகளோட மனம் கை கோர்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க? முடியுமா? இப்ப 6 எதிரி என்னன்னு உங்களுக்கு தேவைத்தானே? அந்த 6 எதிரி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? கேள்விப்பட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம். அதாவது காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம். இவ்வளவுதான் இந்த 6 எதிரிகள். இந்த 6 குணங்கள் இருக்கிற மட்டும் நீங்க கேட்டீங்க இல்லையா, நமக்குள்ளேயே இறைவன் இருக்கான், அவனை கண்டுபிடிக்க முடியல, அவனை நினைக்க முடியல, ஏன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த நினைக்கின்ற மனம்
நம்ம எதிரி கூட கை கோர்த்து இருக்கும்போது அந்த 6 பேரு இறைவனை நினைக்க விட மாட்டாங்க. நம்ம வீட்டிலேயே நம்ம அண்ணன் தம்பிக்கு ஒரு 5 பேர் இருந்தா, கூட இருந்த ஒருத்தர் வந்து நம்ம எதிரியோட கை கோர்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம எதிரிகளோட இருந்துகிட்டு நமக்கு எதிராக அவர் செயல்பட்டா, நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரனோ சகோதரி அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இது. அதாவது இந்த 6 அவகுணங்களுமே நம்மளோட மனசுக்கு துரோகம் செய்யுது. கண்டிப்பா மனசுக்கு மட்டுமில்ல, நமக்கும் கூட. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறை வஸ்துவையே அதை நினைக்க விடல. நம்ம எதுக்கு வந்தோமோ அதை வந்து நம்ம சாதிக்க அது இடம் கொடுக்கல. இந்த மனம் அதற்காக தான் வந்துச்சு. நமக்கு அந்த நினைவை உருவாக்கி நம்மளை அந்த பக்கம் கூட்டு போகத்தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். ஆனா அதை வந்து செய்ய மாட்டேங்குது மனம். நமக்கு ஏற்றபடி நடக்க மாட்டேங்குது. நம்ம குடும்பத்துல நமக்கு ஏற்றபடி ஒருத்தர் நடக்க மாட்டேன்றாருனாக்கா அவரை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? என்ன காரணம்னா அவரை கெடுக்கிறது அந்த 6 பேர். யாரு? காமம். காமம் என்ன? ஆசை, பேராசைன்னு சொல்லலாம். ஆசை, எதை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கிறது தெரியல. என்ன பார்த்தாலும் நமக்கு வேண்டும். இப்ப பாருங்க, நமக்கெல்லாம் பசி வருது, சாப்பிடுவோம். சாப்பிட்டதுமே ஒரு கட்டத்துல இனி வேணா போதும் அப்படின்ற மனப்பான்மை வந்துடும். போதும் என்ற நிலை வந்துடும். ஆனா போதும் என்று சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் போதும், ஐயா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கலாமேங்கிற எண்ணம் வரும். இல்ல நம்ம வேணாம்னு சொல்லிட்டு அங்க இன்னொரு புதிதா ஒரு பதார்த்தம் போட்டாங்கன்னா, ஐயோ நான் இதை சாப்பிடலையே அப்படின்னு எண்ணம் வரும். இதுக்கு பேர் தான் ஆசை. ஆசை. இன்னொன்னு பேராசைன்னு சொல்லுவாங்க. பேராசைன்னா இப்போ எனக்கு வேணுங்கிறது ஆசை, எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறாங்க சில பேர். எனக்கு மட்டும்தான், எது வந்தாலும் நான் மட்டும்தான் அதை அனுபவிக்கணும் அப்படி நினைச்சா அது பேராசை. அப்போ இந்த குணம் மனதுக்கு உண்டு. அடுத்து குரோதம். குரோதம் என்ன? கோபம். இந்த கோபம் என்கிறது கூட அதை கோபம் என்று சொல்லி இருக்கலாம், குரோதம் என்று சொன்னாங்க. ஏன்னாக்கா கோபம் என்கிறது அப்போ வரும்போது நமக்கு நம்ம வெளியே காட்டிடுறோம். எனக்கு உங்க மேல கோபம்னா நான் ஏதோ திட்டிடுறேன், ஏதோ செஞ்சிடுறேன், அது தவறுதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை வெளியே காட்டிடுறேன். நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க, இவரு என் மேல கோபமா இருக்காருன்னு நீங்க விலகி போயிடலாம். ஆனா குரோதம் அப்படி இல்லை. உங்க கூட கை கோர்த்து உங்க தோள் மேலேயே கை போட்டுக்கிட்டு உங்களுக்கு எதிராக நான் வேலை செய்வேன். உங்க கூட கோபத்தை வச்சுக்கிட்டு அந்த கோபத்தை பழி வாங்குறதுக்கு நான் வெளியே காட்டாம உள்ளுக்குள்ள வேலை செய்யறேன். உள்ளுக்குள்ள வேலை செய்யறேன். அதுக்கு வந்துதான் குரோதம் என்று சொல்லுவாங்க. அடுத்து லோபம். லோபம் என்னன்னா, இப்ப நிறைய பேர் பார்த்திருக்கலாம், அவங்க நிறைய பணம் இருக்கும், சொத்து இருக்கும், வசதி இருக்கும், ஆனா அவங்க அதை அனுபவிக்கவே மாட்டாங்க. இறைவன் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாரு, அனுபவிக்கவே மாட்டாங்க. சும்மா அதை சேர்த்து 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 வைப்பாங்க, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் அவங்க போயிடுவாங்க. பின்னாடி வர்றவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வேர்வை கொட்டி சாப்பிடுறதையும் கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இது லோபம், லோபித்தனம்னு சொல்லுவாங்க. லோபம் இருக்கிறத இது எங்கே இது போனா குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வைக்கிற அந்த மாயையில அவங்க சிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்போ அது லோபம்னு சொல்லுவாங்க. அந்த குணம் ரொம்ப ரொம்ப மோசமானது. அடுத்து மோகம். மோகம்னா இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் எனக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு இப்போ ஒரு பேனா வாங்குறேன், 5 ரூபா பேனா தான் வாங்குறேன். அப்படியே டவுன்ல வரும்போது பேனாவை எழுதும் போது எங்கேயோ அத பேனாவோட அந்த கேப்பு, அந்த மூடி வந்து காணாம போயிருது. நமக்கு ஒரு மாதிரி ஆயிருது. பேனா வந்து 5 ரூபா தான் கொடுத்து வாங்குறோம், பேனா எழுதுறதுக்கு இருக்கு, மூடி காணாம போச்சுனாக்கா நம்மளால தாங்க முடியலன்னா அது என்னுடைய பேனா, என்னுடைய பேனா மூடி, நான் என்னமோ இழந்துட்டேன், உயிரே போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு, அதை நினைச்சியே இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் அதை நினைச்சு விட்டுருவோம். நம்ம சந்தோஷத்துக்காக வந்தோம், பேனா மூடி அடுத்து 5 ரூபா கொடுத்தா வந்துடும். அட்லீஸ்ட் மூடி வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல, அந்த பேனா இருக்கு, அதுல எழுதி எழுதி அதை தீர்த்துக்கலாம்.
எப்படி இருந்தாலும் இது தீர்த்து வீசதான் போறோம். ஆனா நமக்கு தூக்கம் போயிடும். இதுக்கு பேர் மோகம். என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லும்போது பயங்கர மோகம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பாக்குறோம், இந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணும்போது பழைய டப்பா, அந்த பை கண்டதெல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க. அதெல்லாம் வீசிடணும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. ஒரு 1 மணி நேரம் கழிஞ்சு பாருங்க, எல்லாம் அப்படியே வெளியே வந்து ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. இது மட்டும் யூஸ் ஆகுமே அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் உள்ள வைப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்னா இது இருந்தா நாளைக்கு இப்படி யூஸ் ஆகலாமோ, இது இப்படி யூஸ் ஆகலாமோ, கடைசியை பார்த்தா போட்ட அத்தனை பொருளும் உள்ள இருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த பொருட்கள் மேல, நம்ம வீடு, நம்ம தோட்டம், நம்ம குடும்பம், நம்ம செல்வம், நம்ம பொருள், இது மேல நமக்கு எப்பவுமே ஒரு மோகம், ஆழ்ந்த மோகம், பற்று. அது அந்த பற்று நம்மளை அப்படி கஷ்டப்படுத்துது. அந்த பற்றுங்கிற குணத்துல அந்த மனம் ஒன்றிக்கிட்டு இருக்கு. அடுத்த மதம். மதம்னு சொன்னா ஆணவம். அதாவது நான் தான், யாருக்குமே பணிய மாட்டேன், நான் யாருக்குமே தாழ்ந்து போக மாட்டேன். எங்க போனாலும் என் தலை நிமிர்ந்து தான் நிக்கணும். நிமிர்ந்து நிக்கணும் அதுக்குன்னு சொல்லி ஆணவத்தில் அல்ல, ஆணவத்தில் அல்ல. அது ஒரு ஒரு கம்பீரத்துல நிக்கணும். ஆணவத்துல நிக்கிற தலை அது சரியா இருக்காது. அப்படி ஆணவத்துல நின்னானா அதற்கு பேர் மதம் அப்படின்னு சொல்லுவோம். யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, நான் தான் எல்லாம் தெரிந்தவன் அப்படின்னு நடக்கிறது. நம்ம செஞ்ச தப்பையும் ஒத்துக்க மாட்டோம், அப்படியாக நிக்கிறது ஆணவம். இன்னொன்னு மத்சரம். மச்சரம்னு கூட சொல்லுவாங்க. மச்சரம் என்னன்னா உள்ளுக்குள்ள பொறாமை அல்லது வயிற்றெரிச்சல். இப்போ நீங்க ஒரு நல்ல பதவிக்கு வந்துட்டா எனக்கு பிடிக்காது. ஆனா வெளியில உங்களை கட்டி அணைச்சி கை கொடுத்து பாராட்டி பூ மாலையும் போட்டு ஷாலும் போட்டு வாழ்த்துவேன், கவிதையும் பாடுவேன். எனக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள வயிற்றெரிச்சல். எங்கடா இவன் எப்படிடா இப்படி ஆகலாம்? அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பொறாமை பாருங்க, அது ஒரு தீ போல நம்மளை அப்படி அழிச்சிரும். இந்த 6 பேரு, இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரம் என்ற 6 பேரு என்ன விசேஷம்னா, அவங்க ஒரு இடத்துல இருந்தா 6 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. வர்க்கம், ஒரு குடும்பம், அது இருந்தா ஒன்னா இருப்பாங்க, இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு கோபம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, மிச்ச ஆளுங்கெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. நம்ம சில இடத்துல நம்ம சொல்லுவோம், அவர் நல்லவருப்பா, பொறாமை எல்லாம் படமாட்டாரு, கொஞ்சம் கோபம் வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அப்படி அல்ல. அந்த கோபம்ங்கிறது இருந்துட்டா மிச்சம் எல்லாமே இருக்கும். அந்த நேரத்துக்கு அந்த கோபமான குணம் மட்டும் வெளிப்பட்டிருக்கு, மிச்சம் எல்லாம் இருக்கு. அவங்க எப்பவுமே வர்க்கமா தான் இருப்பாங்க. வர்க்கம்னா குழு, கூட்டமா தான் இருப்பாங்க. 6 பேர் போனா 6 பேர், வந்தாலும் 6 பேர் தான். அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு நம்ம மனம் நிக்குதுங்க. அப்ப ஆசை என்ன செய்யும்? ஏன் மனமே, அது மறுபடியும் எப்படின்னா அவங்களோட கை கோர்த்து அவங்களுக்கு வேலையால நிக்குது. அவங்களுக்கு சேவகனா இந்த மனம் நிக்குது. அப்போ அந்த ஆசை சொல்லும், பேராசை, ஏன் மனமே அங்க போய் இதெல்லாம் செஞ்சிட்டு வா, எனக்கு இது ஆசை, இதை கொண்டு வா. இந்த 6 பேரும் அந்த மனதை வந்து சேவை செய்ய சொல்லி சொல்லி பால் படுத்தி வச்சிருவாங்க. அது நமக்கு, அந்த இறைவனுக்கு சேவை செய்ய வந்த மனம் அந்த 6 பேருக்கு சேவை செஞ்சா எங்க இறைவனை நினைக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. அப்படின்னா நம்மளுடைய மனமானது வந்து இந்த அர்ஷத் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 அவகுணங்களுக்கு அடிமையா இருக்கு. இப்போ இப்படி இருக்கிற இந்த மனசை வந்து இறை நினைவை செய்யணும், இறைவனை பத்தி நினைக்கணும் அப்படின்னா சாத்தியமா? நம்மளோட மனசை அப்படி கட்டுப்படுத்த முடியுமா? மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது மிக மிக கடினம். அதுக்கு நம்ம பெரியவர்கள் பல வழிமுறையை சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றினா மனசை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா, அதுக்கு இதுவரைக்கும் நம்ம கொடுத்த பயிற்சி தானே அந்த மாதிரி செய்யுது. அதுக்கு தன்னுடைய மூலத்தை, அதாவது தான் யாருங்கிறத அது அந்த மனமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மனதிற்கு சில கல்விகளை கொடுக்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திசை மாற்றம் செய்யணும்.
நீ அப்படிப்பட்டவன் அல்ல, அவங்களோட கை கோர்த்து இருக்க, அப்படி இருக்காதே, உன்னுடைய நிலை வேறு அப்படிங்கிறத அந்த மனதிற்கு அதையே யாருங்கிறத நம்ம எடுத்து காட்டணும். ஏன்னா மனம் என்பது சாமானியம் அல்ல, அது சின்னது அல்ல. அந்த இறை சுரூபத்தையே தனக்குள்ள அடக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனதிற்கு சாமர்த்தியம் உண்டு. அந்த அளவிற்கு அந்த மனம் கனமானது. அது கனமனம் என்று சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மனத்தை அழி மனம் என்று சொல்லுவாங்க, அதாவது கீழான மனம். கனமனம்னா இறை மனம். அந்த மனம் இறைவனையே தனக்குள்ள வச்சுக்கிற அளவிற்கு அதற்கு அந்த ஆற்றல் உண்டு. இதுக்கு நம்ம சரணர்கள் அற்புதமான ஒரு ஞான மொழியை சொல்லுவாங்க, ஞான வச்சனத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இறை நினைவே மறதியை போக்கும். ஏன்னா இப்ப இந்த மனம் இந்த 6 பேரோட கை கோர்த்து நிக்குது பாருங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த மனம் மறதியில் இருக்கு. மறதி என்ற அஞ்ஞான போதையில் இருக்கு. அது தான் யாருன்னு தெரியாது. அதனால அந்த 6 பேரோட கை கோர்த்து நிக்குது. தன்னுடைய சாமர்த்தியம் என்னன்னு தெரியாம அந்த 6 பேருக்கு சேவை செய்யுது. தன்னுடைய ஆற்றல் அதுக்கு புரியல. ஆக இறைவனை அந்த மனசை மெதுவா கொண்டு போய் இறைவனை நினைக்க வைக்கணும். அதுக்கு ஒரு வழி உண்டு. அந்த மனதை யாருன்னு அந்த மனசுக்கு காட்டணும் முதல்ல. இதுக்கு அவங்க என்ன அற்புதமான ஞானம் சொல்றாங்கன்னா, சில உதாரணங்கள் மூலமா சொல்றாங்க. யானை பெரிதே, அங்குசம் சிறிதாகுமோ? மலை பெரிதே, உளி அது சிறிதாகுமோ? இருள் பெரிதே, ஒளி அது சிறிதாகுமோ? அது போல மறதிங்கிறது பெரிதே, ஆனால் உன்னை எண்ணுகின்ற, உன்னை நினைக்கின்ற மனம் சிறிதாகுமோ? கூடல சங்கம தேவா ஆகவே ஆகாது. எப்படின்னா, இப்ப நம்ம நினைக்கலாம் பெரிய யானை, அந்த யானைய பாகன் கட்டுப்படுத்த என்ன பண்ணுவான்? அங்குசம் என்கிற அந்த ஒரு கருவியை பயன்படுத்துவான். அங்குசம் அப்படின்னு சொல்லி இந்த பல்லு மாதிரி வரும், அதை போட்டானா யானை அடங்கிருது. எவ்வளவு பெரியதான என்ன அந்த அந்த சின்ன கருவிக்கு அது பயந்து நிக்குது. அது போல பெரிய மலை இங்கெல்லாம் பாக்குறோம், இவ்வளவு பெரிய மலை, பெரிய பாறை எங்க இருக்கு. ஆனா சின்ன உளிதான், அத தட்டி 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 அந்த மலையையே நம்ம தகர்த்து எடுத்துடலாம். ஒரு மலையே எடுக்கிறாங்க, ஒரு பாறையே எடுக்காட்டுறாங்க. எப்படி? உளியை வச்சுதான். அப்ப அந்த சின்ன உளி சின்னதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த மலையையே உடைச்சு எடுக்க முடியுமே, அந்த சாமர்த்தியம் இருக்குத்தானே. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல வரும், பயங்கர கும் இருட்டா இருக்கும், இருள் பார்த்தா பயமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விளக்கை ஏத்தி விட்டானா ஒளி இவ்வளவுதான் ஜோதி. இருள் ரொம்ப சூழ்ந்து இருந்தது, ஆனா அந்த ஒளி சின்னதுன்னு சொல்ல முடியுமா? அங்க இருந்த இருளை எல்லாம். அது போல மறதியில சிக்கிக்கிட்டு இருக்கிற இந்த மனசு அது சின்னது அல்ல, அது சேவகன் செய்யக்கூடிய மனம் அல்ல, அது ஆளுகின்ற மனம். இந்த காம குரோத லோப மோக மத மத்சரங்களை அது ஆளணும். இப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும்னா, அந்த மனசுக்கு நீதாயா இந்த உள்ளம் என்ற ராஜ்யத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லணும். இப்ப அந்த 6 எதிரிகள் அந்த மனசை சேவகம் செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த சேவை செய்ய சொல்றாங்க, சேவகனாக வச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப என்ன பண்ணணும்னாக்க, அந்த மனசுக்கு நீ சேவகன் அல்ல, நீ யாரு? நீ ராஜா. உன்னுடைய ராஜ்யத்துல அந்த 6 பேர் இருக்கணும். நீ அதை புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ அப்படின்னு அந்த மனசுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும். அப்ப அந்த மனசு அது சிறுசு அல்ல, அந்த மகாகண லிங்கத்தையே தனக்குள்ள வச்சுக்க கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளது அப்படிங்கறத அந்த மனசு புரிஞ்சிக்கும். சரிங்களா? அந்த 6 பேரையும் அந்த மனம் தன்னை அறிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாவற்றையும் தன்னை அப்படியே கைக்குள்ள போட்டுரும். அந்த அளவுக்கு சாமர்த்தியம் அந்த மனதுக்கு இருக்கு. அப்படி ஆனா அதுக்கு கனமனம் என்று சொல்லுவாங்க, கனமானது, அதாவது ஆற்றல் கொண்ட மனம்.
லிங்க மனம், இறை மனம், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மனதிற்கு அவ்வளவு சாமர்த்தியம் உண்டு. அப்ப அது என்ன ஆகும்னா எப்பவுமே இறைவனுடைய நினைவையே நினைச்சிட்டு இருக்கும். இறை மந்திரத்தை கொடுப்பாங்க, அந்த மந்திரத்தையே நினைச்சிட்டு இருக்கும். அந்த மனதுக்கு அந்த மந்திரம் என்கிற ஒரு கருவியை கொடுக்கணும். கருவியை கொடுத்தானா அது அதை வச்சுக்கிட்டு ராஜாங்கம் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அந்த மனசுக்கு தான் யார் என்பதை எடுத்து சொல்றது தான், அதை புரிய வைக்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தை தான் குருவானவர் குருவின் மூலமாக நம்ம பெறணும். அந்த மனசு தெளிவு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசு தன்னை புரிஞ்சிடுச்சுன்னா அது தானா இறைவனை நினைக்கும். இந்த காம குரோத லோப மோக மதமத்சரங்களை அது தட்டி தட்டி வைக்கும். இறைவனை தானா நினைக்கும். அப்படி இறைவனை நினைக்கும் போது நமக்கு சுகமாக, ஏன்னா நம்ம மனசு அதுக்குத்தானே வந்துச்சு. அப்ப நமக்காக அந்த மனம் செயல்பட்டு இறைவனை நினைச்சிட்டு இருக்கும் போது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக என்ன பண்ணலாம், அந்த இறை நினைவுல ஆனந்தப்படலாம். அதனால இந்த மனம் என்பதுதான் நம்ம இந்த 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 ஒரு ஆன்மீகத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு மனம் என்ற சாதனம் தான். அது நமக்கு நம்மளுடைய தேவைக்கேற்றபடி அது இருக்கணும். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாததுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், அது அப்படி எப்படி இருக்கணுங்கிறத, அல்லது பயிற்சி கொடுக்கணும். அது 1-2 நாள்ல முடியாது. அடிக்கடி 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 நம்ம என்ன பண்ணணும், அந்த மனசுக்கு அந்த கல்வியை கொடுக்கணும், அந்த ஞானத்தை கொடுக்கணும். அதுக்காக தான் குருமார்கள் இருப்பாங்க, பெரியவர்கள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க. சத்சங்கங்களுக்கு போகணும், அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க, மனதை வச்சு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு அவங்க கிட்ட. நம்ம மனசை கட்டுப்படுத்தக்கூடாது. எல்லோருமே மனசை கட்டுப்படுத்தணும்பாங்க, அது முடியாது. மனசுக்கு அதனுடைய அந்த தன்மையை சொல்லி, அதனுடைய ஆற்றலை சொல்லி, அந்த மனசை வச்சு மிச்சத்தை எல்லாம் கட்டுப்படுத்தணும். மனசுக்கு தன்னோட ஆற்றலை புரிய வைக்கணும். அப்ப அந்த மனசை வச்சு அடுத்தது அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும். காமம் மனசின் கையில் இருக்கணும், குரோதம் மனசின் கையில் இருக்கணும். அப்போ தேவையற்ற ஆசைகள் பேராசைகள் எல்லாம் மனசு படாது. அது வேணான்றோம். அந்த அளவிற்கு மனசை நம்ம அந்த சுத்தப்படுத்தணும். அதுக்கு நம்ம இடைவிடாத பயிற்சி. இதுக்குதான் சத் சங்கம், பெரியவர்களினுடைய சங்கம், நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, வச்சன சாகித்யம் படிக்கிறது, இப்படி நல்ல ஞான வார்த்தைகள் சொல்லும் போது கேட்கிறது. இது எல்லாம் இருந்தானாக்கா நிச்சயமாக அந்த மனசு தன்னை புரிஞ்சிக்கும். தன்னை புரிந்த மனம் தானாக அவற்றை கட்டு கொண்டு வரும். அதற்கு அதனுடைய பணி என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த இறைவனை விடாமல் நினைக்கும். அப்படி நினைக்கும் போது நமக்கெல்லாம் அந்த இறை அனுபவம் ஆனந்தமாக இருக்கும். நமக்கும் அந்த இறை ஞானம், அனுபவ ஞானம் நமக்கு கிட்டும். சரிங்களா? சரணார்த்தி. ஐயா, ரொம்பவே நன்றிங்கய்யா. அதாவது மனசுன்னா என்ன, அதோட ஆற்றல் எவ்வளோ பெருசு, அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாம பத்தின ஞானம் இல்லாதன்னு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்கிறத ரொம்ப தெளிவா அருமையா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சரணார்த்தி.